அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 27ஆம் தேதி, தேய்பிறை, அமாவாசை திதி மதியம் 2:30 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. பூரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 1:55 வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை, அணிகலன்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, புரட்சிகரமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. புதுமைன்னு சொல்லிக்கிட்டு பழைய பண்பாடு கலாச்சாரங்களை எல்லாம் தூக்கி வீசக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. புதுமையும் இருக்கணும், அதே நேரத்தில் பழமையும் மாறாமல் இருக்க வேண்டுங்கிற பண்பட்ட மனிதர்கள், பண்பாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி குரு பகவானின் நட்சத்திரத்தில் யோகாதிபதி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. குடும்பத்தினர் சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் வருவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகட்டுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தில் எப்படியாவது பெருசாக முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி புது வழியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள், செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களை, சங்கீதம், இசை இதையெல்லாம் ரசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடுத்துகிற உடையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு தூய்மையை பின்பற்றக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதில் ஒரு ஒழுங்கை, கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. நாம் நடக்கிற நடையாக இருந்தாலும் சரி, பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு அது எந்த விதத்திலையும் தொந்தரவு தந்துவிடக்கூடாதுங்கிற மேல்மட்டு சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. போட்டிகளையும் கடந்து இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் பேசி முடிவெடுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் கொஞ்சம் கரைய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பார்த்தால் பூனை, பாய்ந்தால் புலிங்கிற பழமொழி உங்களுக்கு தாங்க முழுக்க முழுக்க பொருந்துவதாக இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நீங்கள் பார்க்குறதுக்கு சாதுவாக இருப்பீங்க, பழகிறதுக்கும் சாதுவாக இருப்பீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால்
புலி மாதிரி பாஞ்சு நீங்கள் எல்லா காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. அப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய திட்டங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார நீங்கள் போட்டுருப்பீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சின்னதாக கால்வலி கழுத்து வலிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி இப்போ உங்களுக்கு அவசியமாகுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்குது. பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் பேசி அப்படி இப்படிமா நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பார்க்குறதுக்கு தாங்க நீங்கள் ரொம்ப கராராக பேசுவீங்க. யாரையாவது ஏதாவது கோபத்தில் சொல்லிட்டீங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு நான் என்ன செய்யணும், இது வேணுமா அது வேணுமா ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க. யார் மேலெல்லாம் நீங்கள் கோபப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகமான கவனிப்பில் அவங்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்பொழுதுமே குழந்தை மனசு உண்டுங்க. அந்த குழந்தை மனசால் தாங்க நீங்கள் எல்லார்ட்டையும் ஜெயிச்சு காட்டுறீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் 2-3 நாளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றிலுமிருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு வியாபாரத்தில் விற்று தீரும். வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்த சில நண்பர்கள் இன்னைக்கு வழியே பேசுவாங்க. தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்தவங்கள்லாம் இன்னைக்கு வீடு தேடி உங்களுக்கு பண உதவி தரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று எடுத்து கட்டி இன்னைக்கு எல்லாத்தையும் செய்வீங்க. சகோதர வகையில் எப்பொழுதுமே செலவு தான். அதுக்காக நீங்கள் பெருசாக எதுவும் நினச்சிக்க போகிறதில்ல. கூட பிறந்துட்டாங்க, இனிமேலும் பிறக்க போகிறதில்ல, நம்மளால் முடிஞ்சதாக அவங்களுக்கு செய்வோங்கிற பெருந்தன்மையோடு அவங்களுக்கு சில உதவிகளையும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் எல்லாம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நீங்கள் நினச்சி நிறைய பேர்கிட்ட ஏமாந்த கதெல்லாம் உண்டுங்க. இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப உஷாராயிட்டீங்க. யாராவது ஏதாவது சொன்னதை சொல்லிட்டு போட்டோம், ஆனால் அவங்க போன பிறகு அவங்க சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விட்ட சிந்தனா சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வெளியில் கிளம்பிட்டீங்க, பார்க்கும்போதே தெரியுது. இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் வேறு வச்சுருக்கீங்க, எல்லாமே சக்ஸஸ் தாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக எதையாவது போட்டுட்டு அப்புறம் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது சின்ன சின்னதாக சந்தேகத்தால் சில சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டுறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இந்த சந்திராஷ்டம பாதிப்புகளிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அடுத்தவங்க மாதிரி நீங்கள் பேசி காமிப்பீங்க, நடித்து காட்டுவீங்க, நடந்து கூட காட்டுவீங்க. ஆனால் அவங்கள மாதிரி நாம் வாழணும்
அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அவங்க வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்க்கை வேறு, நம்மோடது சிறப்பு வாழ்க்கை அப்படின்னு எங்கும் எப்போதும் தன்னுடைய சிந்தனையில் தன்னை மேல் நோக்கி வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும், வெற்றி உண்டு. அதே மாதிரி விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. புது யோசனைகள்லாம் வரும், புது திட்டங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறும். வீடு மனை பார்த்து வச்சுருக்கீங்க, இன்றைக்கி போய் பார்த்துட்டு முன்பணம் கொடுக்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசி எல்லாவற்றிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்னைக்கு கோபம் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, யாருக்குமே இனிமேல் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது, செஞ்சு ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. ஆனால் யாராவது அப்படியே அழுது புலம்பி கண்ணை கசக்கி கையை நீட்டினாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. அப்புறமா யாருமே திரும்பி தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சங்கடப்படுவீங்க. சரி விடுங்க, வெள்ளை மனசுக்கு என்றைக்குமே சல்லை இல்லை, தொல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. இன்றைக்கு கூட இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவீங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய ஆசை என்ன, அடுத்ததாக அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் உட்கார்ந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதாக விவாதங்கள்லாம் வரும். பழசெல்லாம் யாராவது பேச வந்தாங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் நகர்ந்து போயிடுறது நல்லதுங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் எதிர்காலத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கடந்த காலத்தில் அப்படி இப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு யாராவது ஏதாவது சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வெளிவட்டாரமும் நல்லா இருக்குங்க. வியாபாரத்திலேயும் லாபம் எல்லாம் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சாப்பாடு சுவையாக இருந்தால் போதாது, ஆனால் பேச்சில் நகைச்சுவை இருக்கணும் அப்படின்னு சிரிப்பாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களை சிந்திக்க வைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. நாம் பேசுகிற பேச்சு அடுத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கணும். அதை விட்டுட்டு அது பிரச்சனையை உருவாக்கக்கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எப்பொழுதும் நகைச்சுவையாக பேசக்கூடிய நாவலர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியின் சாரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. நெருங்கிய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. பள்ளிக்கூடத்தில் கல்லூரி காலத்தில் நீங்கள் பண்ண சில சேட்டைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நண்பன் எடுத்து சொல்லும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு சிரிப்பு உங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குங்க. கடந்த காலத்தை நினச்சி பார்க்கும்பொழுது அது ஒரு வகை ஆனந்தம்தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
அலைச்சல் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க சிலர்லாம். அது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. நம்ம வழி என்னன்னு நாம் பார்த்துக்கிட்டு போகணும். அடுத்தவங்களை தாழ்த்தி நம்மளை உயர்த்திக்க கூடாது அப்படிங்கிற உயரிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. எல்லாருக்கும் ஒரு பதிலடி இன்னைக்கு நீங்கள் கொடுப்பீங்க. ஏமாளி மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டாங்களே, இனிமேல்லாம் நாம் யாரையும் விட்டு வைக்கக்கூடாது. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா தகுந்த பதிலடி நாம் வார்த்தையால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் விறுவிறுப்பாக நீங்கள் பல வேலைகளை செய்து முடிப்பீங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் சூடுபிடிக்கும். பற்று வரவு நல்லாயிருக்கும். உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் திடீர் செலவுகள் இன்றைக்கி இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பிறந்த மண்ணையும் பேசும் தாய்மொழியையும் எங்கு சென்றாலும் மறவாமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் சொந்த ஊர் போல வருமான்னு எங்கும் எப்போதும் தன்னுடைய பூர்வீகத்தை நினைத்து பூரிப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இங்கிதமான பேச்சால் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடுகடுன்னு நாம் எதை சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பாக ஆதரவாக ஒரு அனுசரணையாக பேசி பாருங்கள். எல்லோரும் கொஞ்சம் கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போங்க. அதை தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த அரவணைப்பான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த விளையாட்டு கருவிகள் சாதனங்கள் மொபைல் ஃபோன் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் பழுதாகி கிடந்ததெல்லாம் மாற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. விஐபிகளும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தண்ணீரை நிரப்பி குடத்து மேலே தட்டு போட்டு மூடிடுறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட யோசனையோடு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு கட்டுப்பாடோடு மறைச்சே வச்சுருப்பீங்க. எந்த நேரத்தில் எதை பேசணும், யாருக்கிட்ட பேசணும் அப்படின்னு தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு ஆழமான அறிவாற்றலுடன் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்.
ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த மசாலா ஐட்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வயிறு கடாமடான்னு தான் சத்தத்தை உண்டாக்கும். அப்படி இருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை எல்லாம் இன்றைக்கி தவிர்த்துட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் போட்டி தான் கடுமையாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கனிவான பேச்சால் வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி தேடி வருவாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியான செய்திகள் என்றால் மீனை போல துள்ளி குதிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்ற செய்திகளாக இருந்தால் அடியில் போய் நீங்கள் சில நேரங்களில் அடங்கி போய்விடுங்க. ஆனால் அதே நேரத்தில் நேரங்காலம் பார்த்து தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி கொண்டு வந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. செலவு தாங்க இன்னைக்கு, ஆனால் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். பரவாயில்ல, பிள்ளைங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டோம், சிரிப்பை பார்த்துட்டோம். நாம் ஏதோ கடனை உடனே வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. 7.5 சனி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. பழைய கடன் நினச்சி பயப்படுறதா, வாங்க போகிற கடனை நினச்சி துணிச்சலாக இருக்கிறதா, எதுவும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார கணக்கு போடுவீங்க. மாதம் மாதம் இஎம்ஐ கட்டும்போது தான் தெரியுது வருத்தமில்லாம். இருந்தாலும் அடுத்ததே புதுசு வாங்கிறதுக்கும் நீங்கள் தயங்கிறதில்ல. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் கிடைக்கும். விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நிம்மதியான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.